ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றவங்க நான்வெஜ் எடுக்கலாமா இல்ல நான்வெஜ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க. இந்த வீடியோல உங்களுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். இந்த சேனல்ல எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாம என்னென்ன பண்ணா ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க நான்வெஜ் சாப்பிடலாமா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடலாம். நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை கரெக்டா பர்ன் பண்ண தெரிஞ்சா ஓகே. எக்ஸாம்பிளுக்கு 500 கிராம் சிக்கன் சாப்பிட்டா 2 கிலோமீட்டர் நடக்கணும். உங்களால 2 கிலோமீட்டர் நடக்க முடியல அப்படின்னா நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் சாப்பிட்டா அதிக கேலரி இருக்கும். அதை எப்படி பர்ன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு பர்ன் பண்ணுங்க. நான்வெஜ் சாப்பிட்டு பர்ன் பண்ணதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்கறேன். நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் எடுக்கிறேன், இன்க்ளூட் மட்டனும் சேர்த்து 1000 கேலரிஸ் நான் சாப்பிட்டதா வச்சுக்கோ. நான் ஒரு நாளைக்கு 1000 கேலரிஸ் தான் சாப்பிடணும். ஆனா நான் ஒரு வேலைக்கு 1000 கேலரிஸ் சாப்பிட்டேன். இதுக்கு என்ன பண்றது? ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்ச பிறகு வார்ம் வாட்டரை எடுத்துக்கணும். ஸோ நீங்க ஒரு மணிக்கு லஞ்ச் முடிச்ச பிறகு 2 மணிக்கு வார்ம் வாட்டரை எடுத்துக்கணும். 3 மணிக்கு வார்ம் வாட்டரே எடுத்துக்கணும். அந்த வார்ம் வாட்டரை 200 மில்லி எடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா எந்த ஒரு நார்மல் வாட்டரும் எடுக்க கூடாது. அப்பதான் பர்னிங் நல்லா இருக்கும். நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது நைட்டு வரைக்கும் பசிக்காது. அப்படி உங்களுக்கு பசிக்காம இருந்தா நைட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் இல்ல அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் டின்னரா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப லோ கேலரி கிடைக்கும், அதிக நியூட்ரிஷன் கிடைக்கும், டைனர்ஸ் இல்லாம நல்லா தூக்கம் வரும். அதே சமயம் கேலரிஸ் அதிகமாகாம பார்த்துப்போம். தூங்கி எழுந்திருச்ச அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நாள் சாப்பிட்ட கேலரியை பர்ன் பண்ணாம வச்சிட்டு இருப்போம். இதுக்காக ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அதாவது மறுநாள் அன்னைக்கு டே ஃபுல்லாவே லோ கேலரிஸா எடுத்துப்போம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம், நிறைய வாட்டர் இன்டேக் பண்ணுவோம், நிறைய அஃப்ரெஷ் குடிப்போம். சோ இந்த மாதிரி ஒரு நாள் பண்ண தவறுக்கு அதுக்கு அடுத்த நாள் 2 டேஸ் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது ஈஸியா அந்த கேலரிஸ் பர்ன் பண்ண முடியும். நீங்க இந்த மாதிரி வீக்லி 2 டேஸ் மட்டும் நான்வெஜ் எடுத்துக்கிட்டு 5 டேஸ் வெஜ் மட்டும் எடுக்கும்போது நீங்க வீக்லி 1.5 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் எடுக்கலாம். ஆனா அதுக்கான டயட் சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுல நிறைய பேருக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதுமா இல்ல பழங்கள் மட்டும் சாப்பிட்டா போதுமா, என்ன பழங்கள் எடுக்கணும், என்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.